நீதிமான், நீதிக்கரசர் சொல்லக்கூடிய சனி பகவான். சனி பகவான் ஒருத்தரோட ஜாதகத்துல ராசி நவாம்சத்துல வலுவா இருக்கார் அப்படின்னாலே நம்ம சந்தோஷப்படணும். காரணம் ஏன் அப்படின்னா வீரம் அவங்கள்ட்ட நிறைஞ்சிருக்கும். ரெண்டாவது வந்து சனீஸ்வரன் ஒருத்தரோட ஜாதகத்துல வலுவா இருக்காருன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உத்தியோகமும் நல்லபடியா இருக்கும், பிசினஸும் நல்லபடியா இருக்கும், முயற்சி பண்ணினா. ஓகேங்களா? அதை தவிர வந்து சனி பகவானோட திசை நடக்கக்கூடிய காலகட்டம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி காலகட்டங்கள், இல்ல சனி தசை காலகட்டங்கள்ல நம்ம யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாம நியாயமான முறையில நம்ம பொருள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா எழுதி வச்சுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சேர்க்கக்கூடிய அந்த பணம் இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், இல்ல வந்து இடமா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்க தலைமுறைக்கு வந்து ஈஸியா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம. காரணம் ஏன் அப்படின்னா நியாயமான முறையில நீ வந்து பணம் சேர்த்தா மாத்திரம்தான் இந்த சனி தசை ஆதிக்கம் வரக்கூடிய காலகட்டத்துல உனக்கு பொருளோ பணமோ சேரப்படுவார். அதனால நம்ம தைரியமா நினைச்சுக்கலாம், சனி தசையில ஒருத்தனுக்கு யோகம் அடிக்குது, பண மழை பொழியுது அப்படின்னா அவன் போற ரூட்டுன்னு கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து சனீஸ்வர பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வந்து கிரெடிட்னு சொல்லலாம்.